ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, நமது வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை இறைவன் வெளிப்படுத்துவார். தியான வசனம், திருப்பாடல் அதிகாரம் 32 வசனம் 8. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை வழிநடத்தி எல்லா விதங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இறைவன் உங்களுக்கு மிகவும் சமீபமாய் இருக்கின்றார். ஆம், இந்த வசனம் கூறுகின்றபடி ஆண்டவர் நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு போதித்து உங்கள் வாழ்க்கைக்கான தமது காரியத்தை வெளிப்படுத்துவார். ஒரு மாணவியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு மாணவி படிப்பதற்காக தன்னுடைய வீடு இருக்கும் ஊரை விட்டு, பெற்றோரை விட்டு வேறு ஒரு பட்டணத்திற்கு சென்றாள். அங்கு அவள் விடுதியில் தங்கி கட்டட பொறியியல் படித்தாள். விடுதியின் சூழ்நிலையோ அங்கு இருந்த மற்ற மாணவியரோ அவளுக்கு பிடிக்கவில்லை. அங்கு இருப்பதையே அவள் அருவருத்தாள். அவள், ஏன் என்னை இங்கு கொண்டு வந்தீர்கள்? ஏன் நான் இப்படி பாடுபட வேண்டும்? நான் வீட்டுக்கு செல்ல விரும்புகின்றேன் என்று ஆண்டவரிடம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே ஒரு நாள் அவள் கல்லூரி வளாகத்தின் ஓரமாக சென்று கொண்டிருந்தாள். அப்போது அருகில் இருந்த குடிசை பகுதியை பார்க்க நேரிட்டது. அங்கு மக்கள் தற்காலிக கூரைகள் கொண்ட பழுதடைந்த வீடுகளில் குடியிருப்பதையும் வறுமையில் வாடுவதையும் கண்டாள். அந்த பகுதி மழையினால் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்தது. வீடுகளின் கூரைகளிலிருந்து உள்ளே மழைநீர் இறங்கி கொண்டிருந்தது. வீடுகளின் உள்ளே தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மக்களின் நிலை பார்க்க பரிதாபமாக இருந்தது. தான் கேட்ட கேள்விகளுக்கு இறைவன் பதில் தந்து விட்டதை அவள் உணர்ந்தாள். இந்த மக்களின் நிலையை பார்க்கும்படிக்கே நாம் அவளை இங்கு கொண்டு வந்ததாக இறைவன் வெளிப்படுத்தினார். இது போன்ற அவதிப்படும் மக்களுக்கு நல்ல வீடுகளை கட்ட வேண்டுமென்று அவள் மிகவும் கவனமாய் படிக்க ஆரம்பித்தாள். குடிசை வாழ் மக்களுக்கு வீடுகளை கட்டும்படி அறக்கட்டளை ஒன்றையும் அந்த பெண் ஆரம்பித்தாள். தன்னுடைய வாழ்க்கை குறித்த தமது நோக்கத்தை வெளிப்படுத்தியதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தினாள். அவரது நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அதிக மகிழ்ச்சியும் அடைந்தாள். பிரியமானவர்களே, அவ்வாறே நீங்கள் செல்ல வேண்டிய வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். ஒருவேளை நீங்கள் இப்போது முற்றிலும் குழப்பமான நிலையில் எந்த வழியில் செல்வதென்று அறியாமல் சரியான வழியை கண்டுபிடிப்பதற்காக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்யும் காரியங்களில் ஆசீர்வாதம் இல்லாததினால் செய்கின்றவை சரியானதுதானா என்று யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கான தமது காரியத்தை வெளிப்படுத்த இறைவன் வந்திருக்கின்றார். உங்களது நோக்கங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். உங்களை வழி நடத்துவதற்கு இறைவனை அனுமதியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாசம் பண்ணுகின்றார். நீங்கள் இறைவனுடைய கற்பனைகளை கவனித்து உங்கள் வாழ்க்கைக்கென்று அவர் நியமித்துள்ள காரியத்தை நிறைவேற்றுவதற்கான புத்தியை அவர் உங்களுக்கு அருள்வார். இறைவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் வாழ்வின் நோக்கத்தை படிப்படியாக வெளிப்படுத்தி உங்களை தமது சந்தோஷத்தினால் நிறைப்பார். அவரது காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமையட்டும். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். நீரே எனக்கு ஆலோசனை கர்த்தர். நான் சொல்ல வேண்டிய வழியை குறித்து எனக்கு ஆலோசனை கூறி என் வாழ்க்கைக்கான உம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்த வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த எல்லா பயத்தையும் கலக்கங்களையும் எடுத்து போடும். உம்முடைய பாதையை விட்டு விலகாதிருக்கும்படியும் என் வாழ்க்கைக்காக நீர் நியமித்திருக்கும் காரியத்தை அறிந்து கொள்ளும்படியும் தெளிந்த புத்தியை எனக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, என்னை நீர் அன்போடு வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கச் செய்யும். உம்முடைய நாமம்
மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் வெளிப்படுத்துதலின் நாளாக அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.